என்னை வந்து எம்எல்ஏ 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. அந்த 2 முறை என்னை பிணையில விடும்போது நீதிபதி சொன்னது, இந்த சட்டம் அவர் மீது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் அதுக்கடையில 6 மாசம் 1 வருஷம் சிறையில இருந்துட்டேன். அப்ப சிறையில நான் முடங்கி என்னை அந்த சிறை தண்டனை படுத்தின அந்த அரசுக்கு என்ன தண்டனை? நாடுகள்ல 680, 861, 877 இந்த ஏக்கர்கள்ல தான் இருக்கு உலக நாடுகள்லயே. அதுல இதை விட அதிகமான பயணிகள் பயணிச்சு போறான் வரான். உங்களுக்கு புரியுதுல? நமக்கு 428 வண்டி தான் ஏறி இறங்குது, அவனுக்கு 967 வண்டி இறங்கி ஏறுது. நம்மளை விட அவனுக்கு வந்து நம்மளோட நிலப்பரப்பு கம்மி. இப்ப சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்துல ஒரே ஒரு முதலாளி வண்டி தான் ஓடுது, இண்டிகோ. அவர் சொல்றதான் கட்டணம், அவர் எடுக்கிறதா நேரம். என் ஊர் மதுரைக்கு போய் இறங்க 24,000 ரூபாய் வருது. திருப்பி மதுரையிலிருந்து சென்னைக்கு வர 24,000 ரூபாய் வருது. ஒரு தடவை பயணத்திற்கு நான் 50,000 6 லட்சம் செலவு பண்றேன். எப்படி? அப்ப நீ சொந்தமா ஒரு விண்ணூர்தி கூட இல்லாத ஒரு அரசு எதுக்கு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டுதுன்னா, பரந்தூர்ல ஏர்பூட்டி உளனுமே ஒழிய ஏர்போர்ட் கட்ட வேண்டியது இல்லைங்கிறது எங்க கோட்பாடு. நீ எந்த கொம்பாதி கொம்பை வந்து வேணாலும் குட்டிக்கரனடி, நான் இருக்கிற வரை கட்ட மாட்டேன், கட்ட முடியாது. நீ சும்மா பேசிக்கலாம், நான் பாரு அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்ட்டு. அது ஒரு காலம் நடந்துருச்சு. இப்ப கட்டு பாப்போம். கட்டு அப்படிதான் 8 வழிச்சாலைக்கு எல்லாம் பண்ணீங்க. அப்படித்தான் இந்த காட்டுப்பள்ளி விண்ணூர்தி துறைமுகம் கட்டுறேன்னு நீங்க கட்டிட்டீல. மக்களை மிரட்டி அதிகாரம் அச்சுறுத்தி வாங்குது. உங்களை போல ஊடகங்கள் நேர்மையா சொல்லுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இருக்க மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையில என்ன வசதி குறைவு? யாராவது ஒரு பயணி இதை விட பெரிய விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுன்னு அரசு கிட்ட கேட்டாங்களா? கோயம்பேடு பேருந்து நிலையத்துல வசதி குறைவா இருக்கு, இதை விட பெரிய பேருந்து நிலையம் கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்களா? இங்க பாருங்க ஐயா, கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவை, மீனம்பாக்க விண்ணூர்தி நிலையம் தேவை, 4 வழி சாலை என்பது தேவை. இதுக்கெல்லாம் இடங்களை கொடுத்தது என் மக்கள் தான். ஆனால் அதுபோக கிளாம்பாக்கத்துல 410 கோடியில, அங்க 450 கோடியில இந்த பேருந்து நிலையம், அங்க 1301 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் இருக்கும் போது, பறக்க விண்ணூர்தி இல்லாத போது மறுபடியும் 5369 ஏக்கர் நான் விண்ணூர்தி கட்ட போறேன்னு சொல்றது அது தேவையில்லை, பேராசை. புரியுதா உங்களுக்கு? பேராசை. எங்க பாட்டன் வாவுசி பேர்ல, என் தாத்தன் காமராஜ் பேர்ல இருக்கிற துறைமுகத்திலேயே ஏற்றுமதி இறக்குமதி 40-50 விழுக்காடு தான் நடக்குது, இன்னும் முழுமையா இல்ல. அங்க வந்து சரக்கு அப்படியே காத்து கிடக்கு, ஏற்றுமதி ஆகல. சரக்கு கப்பல்ல இருக்கு, இறக்குமதி செய்ய முடியல. அப்படி ஏதாவது பிரச்சனை கேள்விப்பட்டியல? அப்புறம் எதுக்கு நீ 6110 ஏக்கர்ல யாரை கட்டுற? எது கட்டுற நீ? இது இயற்கை துறைமுகம், அது செயற்கை துறைமுகம். மறுபடியும் என் மலையை உடைப்ப, பல லட்சக்கணக்கான டன் கல்ல கொண்டாந்து கொட்டுவ. அங்க பவளப்பாறை இருக்கு, கடலுக்குள்ள காடு இருக்கு, அதான் பவளப்பாறை. அதுக்குள்ளதான் வந்து மீன், இறாலு, நண்டுலாம் முட்டையிட்டு குஞ்சு பிரிக்குது, அதை போட்டு மூடி விட்டுருவ. புரியுதா நான் சொல்றது? நீ செயற்கையா கொண்டு கல்ல கொட்டி என் கடலை மூடுவ. அது எவ்வளவு பெரிய பேராபத்து. இந்த துறைமுகத்துல உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ கட்டுற 6111 ஏக்கர்ல? அது அரசு கட்டுதா? தனியார் முதலாளி அதானி. நீ என்ன பண்ற? இந்த ஏர்போர்ட் யாருக்கு? இதே இண்டிகோ தான் பரப்பாரு. ஒரு முதலாளி லாபம் ஈட்டுறதுக்கு மக்கள் காசுல 20,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி செலவு பண்ணுவ. என் விளைநிலத்தை பறிச்சுக்கிட்டு அதுல ஏர்போர்ட் கட்டி பரப்ப. சரி, எங்க பறந்து போற சொல்லு? எந்த ஊருக்கு பறக்கிற? பசியோடு இருக்கவனை பத்தி கவலைப்படாம பறந்து போறவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க நீ. தம்பி, நீங்க இங்க பாருங்க ஐயா, உன்னை கவனிச்சுக்கணும். நீ சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பலாம், சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும், விண்வெளிக்கு விண்கலத்தை அப்படி ஏவி இறக்கலாம். ஆனா அந்த விஞ்ஞானிக்கு சோறு என் விவசாயி தான் அனுப்பணும். அதை மனதில் வச்சுக்கிட்டு வேலையை செய்யணும். சாப்ட்வேர்ல வேலை, சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும் ராஜா. சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. அதை விட்டு பரந்தூர் பகுதியில பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு IAS அதிகாரிகளோட சில லாபகரமான நோக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட குழு வந்து சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் அவர்களெல்லாம் வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க, அந்த நிலங்களை வாங்கி கையகப்படுத்தி தருவதற்கு பயன்படுத்துவாங்க. எங்க ஊர்ல கமுதியில வந்து 5000 ஏக்கர்ல அதானி மின் பூங்கா அமைச்சிருக்காங்க. அப்படின்னா 20 கிராமத்தை காலி பண்ணிருக்காங்க. இதே பரந்தூர் இங்க விண்ணூர்தி நிலையம், எங்க ஊர்ல மின் பூங்கா.
அதானி தான் வச்சிருக்காப்ல, இன்னும் வச்சிருக்காப்ல. எங்க ஊர்ல அதானி தான் வச்சிருக்காப்ல. நான் அதை எதிர்த்து போராட போனேன். எங்க சொந்த ஊருக்காரங்கள இந்த சீமாம்பேல பத்தியெல்லாம் நமக்கு வேலை கிடைக்கிறத கெடுக்கிறான்ட்டாங்க, வெளியேறிட்டேன். இப்ப வந்து போராடுறான்னு கூப்பிடுறாங்க. எப்படி? ஏன்னா எங்களுக்கு வாயில் காவல் அந்த வாட்ச்மேன் வேலை கூட எங்களை சேர்க்கலாம். எப்பா அப்படி பண்ணிட்டான்ப்பா, மாலை 6 மணி 7 மணிக்கு மேல நடமாட முடியாது. ஏன்னா அவன் அங்க தனி ஒரு தீவு வச்சுக்கிட்டாப்ல. அதேதான் சொல்றேன். அப்ப அது வந்து அந்த நிலத்தை பறிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தினாங்கன்னா இதே அதிகாரங்களை தான் பயன்படுத்தினாங்க. புரியுதா? அப்ப வந்து இது என்ன சொல்றது, ஒன்னு சொல்ல தோணுது. கம்யூனிசம் உங்களுக்கு தெரியும், முதலாளித்துவத்தை எதிர்த்து தான் வந்தது. முதலாளிகளினுடைய அதிகாரம் ரொம்ப கொடுமையா இருக்கும், ரொம்ப பேராபத்தா இருக்கும். அந்த முதலாளிகளின் அதிகாரத்தை விட ஆபத்தானது அந்த முதலாளிகளுக்கு தரகு பார்க்கிறவன்ட்டு அதிகாரம் இருக்கு பத்தியில, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இங்க நமக்கு இருக்கிற அதிகாரம் அதுவே முதலாளியாவும் இருக்கு, அதுவே தரகனாவும் இருக்கு. அதுதான் பிரச்சனை. பணம் பறிக்கிறது, சங்கிலி பறிக்கிறது தவறு. அதுக்கெல்லாம் கடும் சட்டமான குண்டாசு பாயுதுன்னா, மண்ணை அள்ளி விற்கிறவன் முறைகேடா, மடையை வெட்டி விற்கிறான், அவனுக்கு என்ன, அந்த திருட்டுக்கு என்ன பேரு? கள்ளத்தனமா சாராயம் காய்ச்சி விற்கிறவன் அவனுக்கெல்லாம் என்ன பேரு? அவனுக்கெல்லாம் என்ன தண்டனை? எதுக்கு குண்டாசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பேசுறதுக்கெல்லாம் குண்டாசு போட்டிருக்காங்க. எழுதுறது, முகநூல்ல எழுதுறது, மேடையில பேசுறதுக்கெல்லாம் குண்டாஸ் அப்படின்னா அந்த அந்த சட்டம் தவறாதான பயன்படுத்தப்படுது. என்னை வந்து எம்எல்ஏ 2 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. அந்த 2 முறை என்னை பிணையில விடும்போது நீதிபதி சொன்னது, இந்த சட்டம் அவர் மீது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் அதுக்கடையில 6 மாசம் 1 வருஷம் சிறையில இருந்துட்டேன். அப்ப சிறையில நான் முடங்கி என்னை அந்த சிறை தண்டனை படுத்தின அந்த அரசுக்கு என்ன தண்டனை? அது மேல என்ன நடவடிக்கை? சட்டத்தை தவறா பயன்படுத்திருச்சுன்னு சொல்றீங்களா, அப்ப அந்த அரசு மேல என்ன நடவடிக்கை இருந்திருக்கு? என்னுடைய வாழ்நாள், அந்த வாழ்நாள் இழப்பு, வருவாய் இழப்பு, அதெல்லாம் எங்க போய் சொல்றது? ஏதாவது அன்னைக்கு வெள்ளைக்காரன் வியாபாரம் பண்ண வந்தான் ஒருத்தன், ஒரு நாடு பிரிட்டன், அவனுக்கு அடிமையா இருந்தது, அவனை எதிர்த்து போராடினது விடுதலை போராட்டம்னா. இப்ப ஒவ்வொரு நாட்டையும் நீயே கூட்டிட்டு நீங்க வா, என் ஊருக்கு வா, என் ஊருக்கு வா. அவன் வியாபாரம் பண்ண வந்தவன் அன்னைக்கு நீ அடிமையா வச்சிருந்தான். இன்னைக்கு ஒவ்வொரு நாடையும் ஓடியாந்து வியாபாரம் பண்ணுன்றியே. உலக நாடுகள் எல்லாம் என் நாட்டுல முதலீடு செய்யறேன்னு கூப்பிடுற நீ, இந்த நாடுகள்ல நீ எந்த நாட்டுல முதலீடு செஞ்சிருக்க? வெளிநாட்டு முதலீடுகள் தானே லாபம் சொல்றாங்க, அதனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். சரியா? இப்ப நீங்க எந்த தொழிற்சாலைகளை செய்றியா? தம்பி, இந்த நாடு இத்தனை தொழிற்சாலைகள் இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அதனால இந்த நாடு வளர்ந்துருக்கா? இவ்வளவு இருக்க வளர்ச்சி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு அடுத்த வரி விதிக்கிற குடிகளுடைய வரி வருவாயை நம்பிதான் உனக்கு பொருளாதார வருவாய் பெருக்கத்துக்கே நீ நம்பி இருக்க. அப்பதான் நீ தொழிற்சாலையில ஏகப்பட்டதை கொண்டு வந்துட்ட, வளர்ச்சி வந்துருச்சுன்னா 1000 ரூபாய் எங்க அம்மாக்கு எது கொடுக்குற? எது கொடுக்குற? நீங்க நாட்டுல இருக்கிற எல்லாரையுமே உங்களை மாதிரி கருதிக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை, ஒரு நாட்டின் வளர்ச்சியை கட்டமைக்கிறதை யாராவது நம்புறவே இருந்தா அவன்கிட்ட போய் பேசு, எங்க கிட்ட சொல்லாது. என்ன இல்ல, தனிப்பட்ட ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியை எப்படி கட்டமைக்கிற? எப்படி கட்டமைக்கிற? 2500 ஏக்கர் நீ மேல சிப்காட் கெடுக்கிற, 2500 பேருக்கு வேலை கொடுப்பியா? நிலத்தை கொடுத்தவனுக்கு என்ன கொடுப்ப? நீ ஒரு கட்டமைக்கிற, நீ தொழிற்சாலை கட்டினா வேலை கிடைக்கும்ங்கிற, வேலை கிடைக்கும், வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? சாப்பாடு. எந்த தொழிற்சாலை பைத்தியக்காரா அரிசி பருப்பை விளைய வைக்கும்னா பதில் சொல்ல மாட்டேன். சம்பளம் இருக்கும், சாப்பாடு இங்க இருந்து வராது, சம்சாரி தானே கொடுக்கணும். அப்ப நிலத்தை பறிச்சுக்கிட்டீங்கன்னா சோறு மண்ணை திம்பிய, எங்க எதை திம்ப? தம்பி, இது அறிவு இருக்கிறவன் சொல்லி சிந்திக்கிறது. அப்படி அறிவே இல்லாத ஒரு கூட்டத்துக்கிட்ட நாங்க சிக்கிக்கிட்டோம். அதனால நீ பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் வரதுனால பல கார்பரேட்டுகள் இப்ப பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒரு 1000 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் 10,000 ரூபாய் வராது. வர்றதுல வியாபாரம் நடக்குது. அது நடக்க அது இப்ப தெரிஞ்சுக்கிச்சுல உங்களுக்கு எதுக்காக இங்க விண்ணூர்தி நிலையம் வருதுன்னு, எதுக்காக வருதுன்ட்டு. நமக்கு இருக்கிறது 1301 ஏக்கர்ல மீனம்பாக்கத்துல ஏர்போர்ட். உலக 2015 முன்னாடி இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து
தமிழ் அகதிகள் ஆவணமின்றி கண்டறியப்பட்டால் அவர்கள் தண்டனையிலிருந்து விலக்கு சொல்லி உள்துறை அமைச்சர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆணை சொன்னாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இதுவே வந்து நம்ம ரொம்ப சண்டை போட்டு பெற வேண்டியது இருக்கு. உங்களுக்கு நீங்க திபத்திலிருந்து வந்தவனுக்கு நீங்க கொடுத்துருக்கிற சலுகை அவனுக்கு உடனே எந்த இதுவும் இல்லாம குடியுரிமை கொடுத்த நீங்க இங்க வடமாநிலங்கள்ல இருந்து வந்து நீங்க பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியிலிருந்து வர்ற இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சீக்கியர்களுக்கெல்லாம் நாங்க குடியுரிமை பௌத்தர்களுக்கெல்லாம் தர்றேன்னு சொல்ற நீங்க இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து வந்த என் இன மக்களுக்கு வந்து நீங்க குடியுரிமை தரல. அப்ப அங்கிருந்து வந்தவன் இந்துன்னா இங்கிருந்து வந்த எங்களை இந்துவாவே நீங்க ஏற்கல. கேட்டா சட்டத்தை மீறி குடியேறியவர்கள்னு சொல்லிட்டீங்க நாங்க கேட்கும்போது. இப்ப நீங்க வந்து அதை அப்படி கருத முடியாதுங்கிறீங்க. அதுக்கு இவ்வளவு போராடி இருக்கு. 35 வருஷம் ஒரு தலைமுறை தாண்டி நாங்க இந்த நிலத்துல இருக்கோம். எங்களுக்கு எதனால குடியுரிமையை மறுக்கிறீங்க? ஆனால் இந்த நாட்டுக்கு எங்களுக்கு இந்த எதுக்கும் சம்பந்தம் இல்லாத கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, நீங்க நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இந்த நாடுகள் எல்லாம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குது. ஏன் மலேசியா, சிங்கப்பூர் கூட கொடுக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் இங்க கேள்வி. இதுவே வந்து பாருங்க எவ்வளவு காலம் கழிச்சு ஏதோ போனா போகுதுன்னு சொல்ற மாதிரி